பார்த்தீங்கன்னா 4 முறை லூஸ் வச்சு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னு இருந்துக்கு நண்பர்களே. அதுதான் விஷயம். அந்த செயின் சவுண்டு வராது. உங்களுக்கு வந்து செயின் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த சைடு கப்பை பூரா கழட்டணுங்க. கழட்டிட்டு இந்த போல்ட்லாம் கழட்டிட்டு இந்த லெதர் இது இருக்குது பார்த்தீங்களா, பீடிங்கு இதெல்லாம் பக்காவாக போட்டு தான் கழட்டி தான் மறுபடியும் செட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரொட்டேட் இப்போ இது காட்டுக்கு தகுந்த மாதிரி டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து அந்த டவுட்டு மட்டும் சொல்லுங்கள் நண்பர்களே. அந்த ஆயில் அடிக்கிறது வந்து என்ன விஷயம், இதுதான் ரீசனாக என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிப்பிள் வந்து ஒரு நிப்பிள் ஏற மாட்டேங்குது. கிரீஸ் ஏன்னா இந்த 2 சைடு மட்டும் தான் கிரீஸ் வருது, இந்த 2 சைடு கிரீஸ் வர மாட்டேங்குது. அது என்ன ரீசன், அது என்ன ப்ராப்ளம், அது எதனால் அது மாதிரி வருது, எதனால் மாற்றணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அது ஒன்று தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுதான் வண்டியில் இருக்க ஃபால்ட்டு. அதுக்கு என்ன ரீசன் மட்டும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒன்று தான் மெயின் விஷயம். மற்றபடி ரொட்டேட்டரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி ஆயில் சேஞ்ச் பண்ணணுன்னா அது ஒரு தனியாக வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ஒரு வீடியோ போடுறேன். சரி, ஓகே நம்மளே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செயினில் வந்து சவுண்டு வந்துச்சுங்க. புதுசாக வாங்கும்போது வரல, பழசு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா செயின் சவுண்டு வந்துச்சு. அதை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 முறை இல்லை 4 முறை டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு சைடில் செயின் சவுண்டு வருது பார்த்தீங்களா, அது வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இந்த ரொட்டேட்டர் சைடு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு இது வந்து புது ரொட்டேட்டர் தாங்க. வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதிகமாக அந்த அளவுக்கு ஓட்ட கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓட்டினாலுமே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த கசிவு இருக்குங்க, இந்த ஆயில் கசிவு மாதிரி இருக்குது. இது என்ன ரீசனு, இல்லை எல்லா ரொட்டேட்டருமே இந்த மாதிரி வருமா, இல்லை கல்லுக்காடு ஓட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி வருமா, இல்லை உள்ளே பேரிங் போயிருக்குமா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே. இது ரொம்ப நாளாக அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது நார்மல் தானா, இல்லை ஏதோ ஒரு சில ரீசனால் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு பட்டை வந்து ஓரளவுக்கு தேஞ்சு போச்சுங்க. ஸோ அதனால் இப்போ சைடு மட்டும் இந்த சைடும் அந்த சைடும் மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இல்லை ஒருவேளை உள் பட்டை தூக்கி சைடில் போடலாமா, சைடில் போட்டு சைடு பட்டை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாமா, இல்லை சைடு பட்டை கழட்டி வச்சுட்டு வேறு பட்டை போடுறோம் அப்படின்னா இதே டைப் பட்டை தான் வாங்கி போடணுமா, இல்லை வேறு டைப் பட்டை கூட வாங்கி போடலாமா, போட்டால் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது அதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி கோமதி ரொட்டேட்டர்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் பேர் வாங்கின ரொட்டேட்டரு, மற்ற ரொட்டேட்டர் வெயிட்டு கொஞ்சம் ஜிஎஸ் ரொட்டேட்டரோட வெயிட்டு கம்மி தான். இது வந்து இந்த ரொட்டேட்டர் வந்து கியர் டைப் கிடையாதுங்க, செயின் டைப் தான். செயினில்